ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இனிய குடும்பம் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட கியூட்டி கிறிஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாப்பிள்ள என்ன பேசுறீங்க நீங்க? இங்க பாருங்க அத்தை, எல்லாத்தையும் நான் கரெக்டா தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க தான் தப்பு தப்பா பேசுறீங்க. ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கன்னு மரியாதை கூட இல்ல. எங்க அம்மா அப்பா எதிர்க்க என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? நானும் பொறுமையா போலான்னு வெயிட் பண்ணி பார்த்தா நீங்க அடங்குற மாதிரி தெரியல. உங்க புருஷன் பிசினஸ் விட்டு வரமாட்டாருன்னா அப்ப எங்க அப்பா யாரு? எங்க அப்பா எங்களுக்காக இறங்கி வந்து செய்யல, அந்த மாதிரி உங்க புருஷன் உங்க பொண்ணுக்காக இறங்கி வரமாட்டாரா என்ன? அப்படி என்ன அத்தை உங்களுக்கு உங்க பொண்ணோட பணம் தான் முக்கியமா? இங்க பாருங்க, நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. உங்க பொண்ணு எங்க வீட்டுல வந்து வாழ போற அத்தை, நல்லதுலாம் சொல்லி கொடுத்து அனுப்புங்க. இந்த மாதிரி திமிரா நடந்துக்கிட்டீங்கன்னா இதே தப்பதான் நாளைக்கு அவளும் பண்ணுவா. நானும் இப்ப திருந்துவீங்க அப்ப திருந்துவீங்கன்னு பார்த்தா ஓவரா போயிட்டு இருக்கீங்க. நான் என்ன தப்பு பண்ணேன் திருந்துறதுக்கு? என்ன தப்பு பண்ணீங்களா? எங்க வீட்டுக்கு வந்து எங்க அம்மாவை என்னெல்லாம் பண்ணீங்கன்ட்டு நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். எங்க அப்பா அம்மாக்காக மட்டும்தான் நான் பொறுத்துட்டு போறேன். அதையே கண்டினியூ பண்ணலாம், நான் சும்மா இருப்பேன்னு மட்டும் கனவுல கூட நினைக்காதீங்க. எனக்கு இருத்தனா உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். நான் என்ன பண்ண அவினாஷ்? நான் எதுவுமே பண்ணலையே. என்ன ஒன்றும் பண்ணலையே? உங்க அம்மா இந்த பேச்சு பேசுறாங்க, வீட்டுக்கு வரப்போற மருமக தானே நீ. உங்க மாமனார் திட்டினா உனக்கு கோவம் தானே வரணும். பார்த்துட்டு சில மாதிரி நின்றுட்டு இருக்க. அவங்க வந்து தட்டை வாங்குன்னு சொன்னா நீ வந்து வாங்கிடுவியா? நீ அவ்வளோ பெரிய மனுஷி ஆயிட்டியா என்ன? இந்த தட்டு தானே நான் வந்து வாங்கினேன், அது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு இல்லையா அவினாஷ்? ஏய், பேசாத. தப்பு எது சரி எதுன்னே தெரியல உனக்கு, வாய மூடு. இங்க பாருங்க மாப்பிள்ள, என் எதிர்க்கவே என் பொண்ணை எதுவும் சொல்லாதீங்க. ஓ, உங்க பொண்ணை நான் திட்டினதுக்கே உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது. இப்போ எங்க அப்பா அம்மாவை அவமானப்படுத்தி அமிச்சிங்களே, அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? இங்க பாருங்க அத்தை, நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். எங்க அப்பா அம்மா விருப்பத்துக்காக மட்டும்தான் நான் கீர்த்தனாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். மற்றபடி கீர்த்தனா மேல எனக்கு எந்த அபிப்பிராயமும் கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அவினாஷ் இப்படி சொல்றீங்க? இந்த தட்டு வாங்கினதுக்காக இப்படிலாம் பேசுறீங்களா நீங்க? என்ன உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதா? அத்தை சொன்னாங்கன்னு தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? இங்க பாரு கீர்த்தனா, உன்னை பிடிக்காதுன்னுலாம் சொல்லல. கல்யாணம் பண்ணிக்கிறதா எந்த நோக்கமும் எனக்கு இல்லைன்னு தான் சொன்னேன். எங்க அப்பா அம்மாக்காக மட்டுமே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். போதும் மாப்பிள்ள, நிறுத்துங்க. விட்டா பேசிட்டே போறீங்க. என் பொண்ணு உங்களை விரும்புறான்ற ஒரே காரணத்துக்காக தான் நானும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். உங்களை விட 10 மடங்கு பணக்காரங்கெல்லாம் வந்து என் பொண்ணு கேட்டாங்க. அப்பயும் என் பொண்ணு மனசுல நீங்க தான் இருந்தீங்கன்னு சொல்லி தான் உங்களை வந்து நான் கேட்டேன். உங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னேன். உங்க வீட்டில் இருக்கிறது கூட எனக்கு பிடிக்கல, ஆனா வந்து அத்தனை நாள் தங்கி இருந்தேன். பொண்ணுக்காக தான் அவ்வளோ இறங்கி போனேன். அதுக்குன்னு எல்லாத்துக்கும் நான் அடிப்பணிஞ்சு போவேன்னு நினச்சிக்காதீங்க. இந்த நீலாம்பரி பற்றி உங்களுக்கு சரியா தெரியல. பொண்ணுக்காக மட்டுமே பொறுத்து போறேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்ன பண்ணுவீங்க அத்தை? என்ன பண்ணனாலும் பண்ணிக்கோங்க, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. உங்க பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நினைச்சா, எனக்கு பொண்டாட்டியா வரணும்னு நினைச்சா, பாசமா இருக்கிறது அன்பா இருக்கிறத மட்டும் சொல்லி கொடுங்க. இப்படி மரியாதை இல்லாம நடந்துக்கிறது, கால் மேல கால் போட்டு உட்காருது, இதெல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்பாதீங்க, புரியுதா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்க பொண்ணு என் வீட்டுக்கு வந்தா உங்க பொண்ணு தான் சமைக்கணும், வேலைக்காரங்கெல்லாம் சமைக்க மாட்டாங்க. எங்க வீட்டுக்கு நீங்க வந்தப்போ வேலைக்காரங்க கையால சமைச்சதை நீங்க சாப்பிட்டீங்களா? இப்ப எங்க அம்மாவுக்கு மட்டும் தோட்டக்காரன் வந்து காஃபி போட்டு கொடுப்பான்னு சொல்றீங்க. இந்த பேச்செல்லாம் இதோட கடைசியா இருக்கட்டும். உங்க பொண்ணு கல்யாணம் ஒழுங்கா நல்லபடியா நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எங்க அப்பா அம்மா கிட்ட மரியாதையா நடந்துக்கோங்க. இல்லனா நீங்க வேற அவினாஷ பார்க்க வேண்டியது இருக்கும். வரேன். எவ்வளோ திமிரு இவனுக்கு! நான் பார்த்து வளர்ந்த பையன் என்னை இப்படி பேசிட்டு போறான். எல்லாம் என் பொண்ணுக்காக தான் பொறுத்துட்டு இருக்கேன். என் பொண்ணு மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு உன் வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் உனக்கும் இருக்கு, உங்க அப்பா அம்மாக்கும் இருக்கு. அம்மா, ஏம்மா இப்படி இருக்கீங்க? எனக்கு இவ பண்ணதெல்லாம் நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அம்மா, அவ பண்ணது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு இல்லைம்மா. லவ் பண்றது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு இல்லைல்லம்மா. இந்த காலத்து பிள்ளைங்க உங்களுக்கெல்லாம் இது சாதாரணமா இருக்கலாம், ஆனா வெளியில தெரிஞ்சா எவ்வளோ கேவலமா பேசுவாங்க தெரியுமா? ஒரு அம்மாவா எனக்கு தான்ப்பா தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு. ஆம்பளை பிள்ளைங்களா இருந்தாலும் போனா போட்டோன்னு விட்டுருவேன். பொம்பளை பிள்ளைய பெற்று வச்சிருக்கேனே, என்ன பண்றது? அம்மா, ஏம்மா அப்படி நினைக்கிறீங்க? அவ ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் பண்ணிடல. இப்பெல்லாம் எவ்வளோ லவ் மேரேஜ்லாம் சகஜமா நடக்குது. நீங்க என்னடானா? ஆமாம்மா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அவ லவ் பண்ணாலும் பரவாயில்ல, பையன் நல்ல பையனா அப்பா விசாரிக்க போயிருக்காருல, விசாரிச்சுட்டு வரட்டும்.
அப்பா வந்ததும் அந்த பையனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவாரு. அவன் நல்லவனா இருந்தா நம்ம அவங்க வீட்டில் போய் பேசுவோம், அவங்களையும் இங்கே வர வச்சு பேசுவோம். இது ஒரு லவ் மேரேஜ் மாதிரி இல்லாமல் அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி முடிக்கலாமா? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. நீங்கள் வாய்க்கு ஈஸியாக சொல்லிடுறீங்கப்பா, ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியலையே. தினமும் இதை நினச்சி நினச்சி எனக்கு சாப்பிடவும் தோணலை, தூங்கவும் தோணலை. ரொம்ப வருத்தமாக இருக்குப்பா. அம்மா, அவ பண்ணது அவ்வளோ பெரிய தப்பா இருந்திருந்தா அப்பாவே இப்போ அவளை கண்டிச்சிருப்பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. வெளி உலகத்துல போய் பாருங்க, அங்கங்க லவ் பண்ணிட்டு ஓடி போய் கல்யாணம்லாம் பண்ணிக்கிறாங்க. அவ அந்த தப்பெல்லாம் பண்ணலம்மா. லவ் பண்ணாலும் வீட்டில் பேசி முடிவு பண்ணட்டும்னு வெயிட் பண்ணியிருக்கா. ஆமாம்மா, அச்சு நம்மள மீறி எந்த தப்பும் பண்ண மாட்டாமா, புரிஞ்சுக்கோங்க. கவிதா, கவிதா. வாங்க, வந்து உட்காருங்க. அம்மா கவிதா, என்னம்மா ஆச்சு? இன்னுமா நீ சமாதானம் ஆகல? அதை ஏன் கேக்குறீங்கப்பா? காலையில இருந்து இப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. அம்மா கவிதா, என்னம்மா ஆச்சு? ஏம்மா இப்படி இருக்க? மனசே சரியில்லைங்க. வேற என்ன பண்ண சொல்றீங்க? விடுமா, நடந்ததை பத்தி யோசிச்சுட்டே இருந்தா அப்படிதான் இருக்கும். அப்பா, அந்த பையனை பத்தி விசாரிக்கிறேன்னு போனீங்களே, என்னப்பா, என்ன சொன்னாங்க? ஆமாப்பா, நல்லா விசாரிச்சுட்டு வந்தீங்களா? ஆமாப்பா, அந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் நான் அவசரமா ஓடி வந்தேன். என்னப்பா, என்னாச்சு, என்ன சொன்னாங்க? என்னங்க சொன்னாங்க? பையன் எப்படியா? இங்க பாருங்க, எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம அச்சுவோட செலெக்ஷன் தப்பா போகல. என்னங்க சொல்றீங்க? ஆமாம்மா கவிதா, முக்கியமா நான் உனக்கு தான் இந்த வார்த்தையை சொல்லணும். பையன் ரொம்ப தங்கமான பையனா. என்னங்க, என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, பையன் ரொம்ப தங்கமான பையன், குடும்பம் நல்ல குடும்பம், கண்ணை மூடிட்டு பொண்ணு கொடுக்கலான்னு சொல்றாங்கம்மா. அப்பா, உண்மையாவா சொல்றீங்க? ஆமாப்பா சக்தி, பையன் ரொம்ப நல்ல பையனா, குடும்பமும் நல்ல குடும்பம், அவங்க அப்பா ஒரு நேர்மையான ஆளுன்னு பேசிக்கிறாங்கப்பா. அப்பா, நல்லா எல்லார்கிட்டயும் விசாரிச்சு பாத்தீங்களாப்பா? அது எப்படிப்பா, நம்ம வீட்டு பொண்ணாச்சே, நம்ம தங்கமாச்சே, நம்ம தங்கத்தே கட்டி கொடுக்க போறோன்னா விசாரிக்காமையா இருப்பேன்? நல்லா விசாரிச்சு பார்த்துட்டேன்ப்பா. நான் ஆளை வச்சும் விசாரிச்சு பார்த்தேன், நானும் நேரடியா போய் விசாரிச்சேன். ஆனா நாங்க கேட்ட ஒரு ஆள் கூட அவங்கள பத்தி தப்பா சொல்லல. எங்க பையனுக்கு ஏதாவது கெட்ட பழக்கம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. பையனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. பையன் அவங்க அப்பா கூட சேர்ந்து தான் பிஸ்னஸ் பண்ணுறான். அவங்க அப்பா ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறான். ரொம்ப தங்கமான பையன்னு சொல்கிறாங்கம்மா. ஒருத்தர் கூட அந்த பையன் இப்படி அப்படின்னு சொல்லலம்மா. எல்லாருமே அவனை பற்றி நல்ல விதமாக தான் சொல்கிறாங்க. அச்சு அப்போவே சொன்னாப்பா, பையன் ரொம்ப நல்ல பையன், அவனை பற்றி கேட்டிங்கன்னா நீங்களே கல்யாணம் பண்ணி வைப்பீங்க எனக்குன்னு சொல்லிட்டாப்பா. ஆமாம்ப்பா, இப்படி ஒரு பையன் கிடைக்க நம்மளும் கொடுத்து வச்சிருக்கணும்ல. அது மட்டும் இல்லாமல் அது கூட்டு குடும்பமாக இருக்காங்களாம். அங்கே போய் நம்ம பொண்ணு வாழறது எவ்வளோ பெரிய விஷயம். நான் முடிவு பண்ணிட்டேன்ப்பா, அச்சுக்கு அந்த வீட்டில் பேசி முடிக்கலான்னு. நீங்களே என்ன சொல்கிறீங்க? உங்கள் விருப்பம்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு தான் இப்படி ஓடி வந்திருக்கேன். அச்சுவோட செலெக்ஷன் என்னைக்கும் தப்பா போவாதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குப்பா. அதனால நான் முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன், அச்சுக்கு அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. சூப்பர்ப்பா அரவிந்த். சக்தி, நீ என்ன சொல்ற? நான் இதுல சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? நான் பையனை இன்னும் நேர்ல பார்த்தது இல்ல. ஆனா நீங்களாம் இவ்வளோ சொல்றீங்களேன்னு சொல்லி நானும் ஓகே சொல்றேன்ப்பா. அச்சு ஒரு விஷயத்துல இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கானா கண்டிப்பா அது நல்ல விஷயமா தான் இருக்கும். அவ முடிவு நல்ல முடிவு தான் நினைக்கிறேன். எனக்கு ஓகேப்பா. என் தங்கச்சி நல்லா இருந்தா எனக்கும் பெருமை தானே, எனக்கும் சந்தோஷம். சரிப்பா சக்தி. சரி, நீங்களாம் சொல்லிட்டீங்க, உங்க அம்மா என்ன சொல்ல போறா? ஆமா, நீங்களாம் பேசி முடிவு பண்ணிட்டீங்க. இப்போ என்கிட்ட வந்து கேட்டா? என்னதான் இருந்தாலும் அச்சுக்கு நீ அம்மா இல்லம்மா, உன்கிட்ட கேட்டு தான் முடிவு பண்ண முடியும். என்ன சொல்றம்மா? நம்மளுக்கு நம்ம பிள்ளைங்களோட சந்தோஷம்தான் முக்கியம். அச்சு ஒரு வாரமா எப்படி இருந்தா நீயும் பார்த்தல, அந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கா போல அந்த பையன் மேல. எங்க 3 பேருக்கும் சம்மதம். நீ என்ன சொல்ற? நீங்களே சம்மதம் சொன்ன பிறகு எனக்கு என்ன? எனக்கும் சம்மதம் தான். அத கொஞ்சம் சிரிச்சுட்டே சொன்னாதான் என்னவா? எனக்கு முழு சம்மதங்க. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். அச்சுவை கூப்பிடு. 2-3 நாள் ஆச்சு அவகிட்ட நல்லா பேசி. அதுவே அவளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாப்பா, 2 நாளைக்கு முன்னாடி கூட என்கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா.
சரிப்பா, எங்க அச்சு? பின்னாடி கார்டன்ல இருக்கான்னு நினைக்கிறேன்ப்பா, இருங்க கூப்பிடுறேன். அச்சு, அச்சு, கூப்பிட்டீங்களா அண்ணா? அப்பா கூப்பிடுறாரு அச்சு. அப்பா கூப்பிட்டீங்களாப்பா? ஆமாம்மா, ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லலான்னு தான் கூப்பிட்டேன். இங்க வா. ஏன் என்னப்பா சொல்லுங்க. அச்சுமா, நீ இத்தனை நாள் சோகமா இருந்தது போதும். உன் மனசை நாங்களாம் புரிஞ்சுக்கிட்டோம். என்னப்பா சொல்றீங்க? எனக்கு புரியல. பையனை பத்தி நல்லா விசாரிச்சிட்டேன். ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்ல குடும்பம். அதனால நாங்க எல்லாம் மொத்தமா சேர்ந்து முடிவு பண்ணிட்டோம், உனக்கு அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. எங்க எல்லாருக்கும் முழு சம்மதம். நீ அந்த பையனை தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல நாளா பார்த்து அவங்க வீட்டில் போய் நாங்களே பேசுறோம். ஓகேவா?